இந்த ஹெல்த்தியான டின்னர் பிளேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ அதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஒரு கேரட், ஒரு குடமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 5 மினிட்ஸ் சாட்டை பண்ணி எடுத்தால் இது ரெடி ஆயிரும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே பேன்லேயே 1/2 டீஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 2 பச்சை மிளகாய் சேர்ந்து எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா துருவி வச்சுருந்த ஒரு 3 பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் இஞ்சி, இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கட்ட அளவுக்கு புதினா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்தோம்னா டேஸ்டியான புதினா சட்னியும் ரெடி ஆயிரும். கருப்பு கவுனி அரிசி தோசையும் ரெடி.